இருந்து 7 வரைக்கும் அவங்க டீச் பண்ணுறது அதாவது ஷேர் பண்ணுறதா இருந்துச்சு. நீங்கள் நம்ம அடுத்த வாரத்தில் வந்து அவர் ஸ்டான்லி பிரதர் வருவார். அவருடைய சப்ஜெக்ட் எடுத்துப்பார். அவர் மாதத்தில் வர்ற நல்லா அவருக்கு வேறு டைம் கொடுக்க முடியும். நான் அடுத்த வாரத்தில் அவர் ஃபுல்லாக எடுத்துப்பாரு. அதுக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் மலை சிஸ்டர் நீங்கள் 11லேருந்து 15 வரைக்கும் 5 சாப்டர் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 11 to 15. அப்புறம் அடுத்து நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் எடுக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த வாரத்தில் முதல் 10 வேண்டாம். நான் அதை இன்னைக்கு பார்த்துறோம். 1 to 10 இன்னைக்கு பார்த்துறோம். எனக்கு 5 பார்த்தோம். நீ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துறோம். இன்னைக்கு வந்து ஒரு உங்களுக்கு ரிஹர்சல் மாதிரி நீங்கள் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்து பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் அக்கா பண்ணுங்கள். நீங்கள் வந்து 11 to 15, நீங்கள் 16 to 20, நீங்கள் வந்து 21 to 25. அந்த பிரதர் வந்து 3 கொடுக்கலாம். அவர் வந்து அவருக்கு லாஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகே. நான் வந்து அப்போஸ்தலர்கள் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்போஸ்தலன்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வருது? கிரேக்க மொழியிலேருந்து வருது. கிரேக்க மொழியில் அப்போஸ்தலருக்கு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். ஆக்சுவலாக மீனிங் அதுதான். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை, அதனால தான் இன்றைக்கி சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் இதில் இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா கிரீக் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ இஸ் சென்ட் ஆஃப், அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் நம்ம என்ன பேர் வச்சோம் அப்போஸ்தலர்களுக்கு? இதை வந்து பொதுவாக டிரான்ஸ்லேஷன் பண்ணலை. மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து எதுலேயும் டிரான்ஸ்லேட் பண்ணலை. லிட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷனுக்கும் லிட்ரேஷனுக்கு என்ன வித்தியாசம்? டிரான்ஸ்லேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிரான்ஸ்லேஷனா மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லிட்ரேஷன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன்னா வந்து அதில் எப்படி இருக்கும் அந்த மூலமொழியில் வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து தமிழ் எழுதுவோம் பாருங்கள், அதே மாதிரி இலக்கிய நயம்ன்றது இல்லை, அப்படியே அந்த மூல மொழியில் இருக்கிறத மற்ற மொழிகளில் அப்படியே எழுத்தில் எழுதுறது, அந்த மாதிரி வந்தது தான். இப்போ வந்து ஆக்சுவலாக அப்போஸ்தலர்ஸ் நீங்கள் கிரீக்கில் டங்கிலீஷ் ஆக்சுவலாக வந்து சொற்பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு இல்லாமல் சொற்பெயர்ப்புன்னு சொல்லாமல் என்னன்னு தெரியல. எழுத்து மட்டும் அப்படியே மாற்றுறது, அர்த்தத்தை மாற்றுறது கிடையாது. சொல் பெயர்ப்புன்னு வருமா தெரியல. டிரான்ஸ்லிட்ரேஷனுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இப்போ வந்து கிரீக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரீக். எத்தனை பேருக்கு கிரீக் வாசிக்க தெரியும்? கிரீக் வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். தெரியுதா? இது மேலே எங்கேயோ போயிடுச்சு. ஓகே. கிரீக் கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது இந்த எழுத்து பாருங்கள், அப்போஸ்டலஸ், அதுதான் கிரீக் மொழியில் உள்ளது. அது அப்படியே இங்கிலீஷில் வந்து அப்போஸ்டலஸ் கொண்டு வந்துட்டாங்க. தமிழில் அப்படியே அப்போஸ்தலர்கள் அப்படின்னு கொண்டு வந்தோம். இதை வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவோம். மூல மொழியில் எழுதப்பட்டதை அர்த்தத்தை மொழிபெயர்க்காமல் அந்த எழுத்து மட்டும் அப்படியே மாற்றுறது தான். அப்படி வந்தது தான் அப்போஸ்தலர்கள். ஆனால் அதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டவர்கள் நம்ம அர்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா அனுப்பப்பட்டவருடைய செயல்கள். நம்ம இது வந்து எப்படி யோசித்தோம் அப்படின்னா, அனுப்பப்பட்டவருடைய செயலா அல்லது அனுப்பின ஆவியானுடைய செயல்கள், அந்த மாதிரி இது அனுப்பப்பட்டவர்கள் யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். நம்ம யார்கிட்ட அனுப்புனா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னா யார்கிட்ட அனுப்புனா கொஞ்சம் டீப்பாக போகிறோம், இருந்தாலும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. யார்கிட்ட அனுப்புனா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த 12 பேரில் நமக்கு பேர்லேருந்து பார்த்தோம். நம்ம போன சாட்டர்டே பார்த்தோம். 12 பேருடைய பேர்கள் அவங்க இதெல்லாம் பார்த்தோம். இந்த 12 பேரை வந்து யார் அனுப்புனா யார்கிட்ட அனுப்புனா? இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. யார்கிட்ட அனுப்புறாரு? உலகம் வந்து போட சொல்ல. ஓகே. செயல்கள், அனுப்பப்பட்டவருடைய செயல்கள், இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தோம். நம்ம வந்து ஏன் அனுப்பப்பட்டவருடைய செயல்கள் இல்லாமல் ஆவியானுடைய செயல்கள்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம சில நேரத்தில் வந்து இது அனுப்பப்பட்டவருடைய செயல்னு சொல்லாமல் ஆவியானவருடைய செயல்கள்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துக்கு வந்து தலைப்பு வச்சிங்க அப்படின்னா, ஏன் இந்த தலைப்பை யோசித்தோம் நம்ம? ஆக்சுவலாக தலைப்பு வச்சுன்னா அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் வந்து நீங்கள் அப்போஸ்தலருடைய செயல்கள்னு சொல்லலாம். அது அனுப்பப்பட்டவருடைய செயல்கள், அர்த்தத்தின்படி மொழிபெயர்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டவருடைய செயல்கள். அப்போ இயேசு வந்து உலகமனுக்கும் அந்த 12 பேர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வந்து இதை வந்து அவங்களுடைய செயல்கள், அந்த 12 பேருடைய செயல்களா அல்லது ஆவியாருடைய செயல்களா? ஆவியாருடைய செயல்கள் தான் சொல்லி நம்ம வந்து இதுக்கு இன்னொரு தலைப்பு வச்சோம் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு. அல்லது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக
ஆவியானுடைய செயல்கள் ஏன் சொல்ல ஆரம்பித்தோம், ஏன் தியானிக்க ஆரம்பித்தோம்? இந்த புத்தகத்துடைய தலைப்பு ஓகே. அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுடைய செயல்கள் தொடங்குது. இறங்கின அன்னைக்கு தான் செயல்கள் ஆரம்பிக்குது. ஆவியானவர் இவங்களுக்குள்ளே இறங்கி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பூமியில் வந்து ஆவியானுடைய செயல்கள் வந்து எப்போ ஆரம்பிச்சது உண்மையிலேயே? ஓகே, இது வந்து நமக்கு புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் ஆவியானுடைய செயல்கள்னா உங்களுக்கு என்ன தோணுது? அசைவாடி கொண்ட முதல்ல பாருங்க அப்படின்னா, பூமியானது ஒழுங்குமையும் பெருமையுமாக இருந்தது. ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அவருடைய அசைவாடுதல் தான் இந்த பூமியே உண்டாக்கப்பட்டது. பூமி ஒழுங்காக்கப்பட்டது. பூமியுடைய நிறைவுகள் எல்லாமே வந்து காரணம். வார்த்தை ஒரு பக்கம் இருக்கிறாரு, தேவன் பேசுகிறார், பிதா பேசுகிறாரு, இயேசு வார்த்தையாக இருக்கிறாரு, ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். இந்த மாதிரி பெரிய தேவனுடைய செயல்கள்லாம் பார்க்கும்போது படைப்பில் நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் அங்கே இருக்கிறார். அதுக்கப்புறம் படைப்பில் ஆவியானவரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஆவியானவரை பார்க்குறோம் நம்ம பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில்? ஓகே ஓகே. அப்புறம் மோசே காலத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆபேலில் வந்து ஆவியானவரை பற்றி நமக்கு சரியாக தெரியல. ஏனோக்கு வந்து தேவனோடு நடந்து கொண்டு இருந்தான்னு பார்த்தோம். ஏனோக்கு வந்து தேவனா பிதா கூட நடந்தாரா, இயேசு கூட நடந்தாரா, ஆவியானவர் கூட நடந்தாரா, இல்லை மூவர் கூட நடந்தாரா, இதெல்லாம் நமக்கு புரியல. ஆனால் 300 வருஷம் தேவனோடு நடந்தார் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம பிரித்து பார்க்க முடியல அந்த இடத்துல. நோவா காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஆவியானுடைய செயல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. அந்த வேலையை வந்து பார்க்கும்போது இயேசுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அங்கே அழிவுகளை பார்க்குறோம், தேவன் காப்பாற்றுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள்கிட்ட பேசுகிறாரு. அங்கே வந்து இயேசு பேசினாரா, ஆவியானவர் செயல்பட்டாரா, இதான் நமக்கு பிரித்து பார்க்க முடியுதா? இந்த திரியேக தேவனை பிரித்து பார்க்குறோம். இது கொஞ்சம் கஷ்டம், இருந்தால் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நமக்கு அது புரிஞ்சாதான். ஆமாம், ஆபிரகாம் வந்து இப்போ இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னை பார்த்தான், என்னை பார்த்து களி கூர்ந்தான் அப்படின்னு இயேசு இருக்கும்போது சொல்றாரு. அதாவது இயேசு வந்து ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது நான் முன்னாடியே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் முன்னாடியே நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது யூத தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ எப்படி அப்படி சொல்லலான்னு கேட்கும்போது, இல்லை ஆபிரகாம் என்னை பார்த்தேன், என்னை கண்டான், பார்த்து களி கூர்ந்தான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அது எதை வச்சு சொல்றாரு? அந்த மெல்கிசேதேக்கை வச்சு. வேற சாலமன் ராஜா. ஓகே, பின்ன 3 பேர் வந்து சாப்பாடு, அந்த 3 பேர் யாருன்னு தெரியல நமக்கு. அதுல யாரு, அதுல ஒருத்தரா இயேசு இருக்கலாம், அந்த 3 பேர்ல ஒருத்தரா இயேசு இருக்கலாம். பலி கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா அது இயேசு. முக்கியமா வந்து என்னை பொறுத்தவரை வந்து இயேசு வந்து என்னை பார்த்தார் அப்படிங்கும்போது ஆட்டுக்குட்டியா என்னை பார்த்தார். ஆனால் ஈசாக்கு செத்துருக்கணும், ஆனால் அதுக்கு பதில் நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி இயேசு வந்து ஆட்டுக்குட்டியா பார்த்தான். அப்படின்னு மாதிரி மறைமுகமாக நிறைய நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் இயேசுவை பார்த்தது, இல்லைன்னா ஆவிக்குரிய சகலத்தின் நிதானத்தை அறிவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால ஆவிக்குரிய இதுல இல்ல 3 பேர் வரதுல அவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அதுல நிதானிச்சு அறிஞ்சு ஆவியானவரும் செயல்பட்டிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட வார்த்தையாக செயல்பட்டிருப்பார், அல்லது வார்த்தைக்கும் ஆவியை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி சில நேரத்தில் பிரித்து பார்க்கலாம், ஆனால் பிரித்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்குறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையில இயேசு, ஆவியானவர். அதாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில அவர் தரிசனத்தின் மூலமா காமிக்கிறார். ஏன்னு கேட்டா தீர்க்கதரிசியானவனுக்கு தரிசனத்தின் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் நான் வெளிப்படுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னாக 12ல் சொல்லியிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வெளிப்படையாக நம்ம நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டிருப்போம். ஈசாக்கு வந்து இயேசுவுக்கு சமம், அது மாதிரி அப்படின்ற மாதிரி. அதாவது ஈசாக்கு வந்து அந்த பலிபீடத்தில் படுக்க வைக்கும்போது ஆபிரகாம் பிதா மாதிரி இருக்கிறாரு, ஈசாக்கு வந்து பலிபீடத்தில் வந்து இயேசு மாதிரி சிலுவையில் இயேசு தொங்குற மாதிரி. இதெல்லாம் நமக்கு புரியுதான? ஈசாக்கு இதெல்லாம் புரிஞ்சான்னு நமக்கு தெரியல, ஆனால் ஊமைகளாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து ஈசாக்குடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரெபேக்காள், அது சபைக்கு சமம், ஈசாக்கு இயேசுக்கு சமம் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். அதில் வந்து அந்த ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனது யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியாசர் வந்து ஆவியானவருக்கு சமம். அவர் வந்து சபையை வந்து உருவாக்கி இயேசு கையில் கொடுக்க போறாரு. அது அப்போ நடக்குது. இதெல்லாம் நிறைய பிரச்சனை கேட்டிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் மறைமுகமாக அந்த ஆவியானவர் வந்து அந்த சத்தியங்கள் மறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபில் வந்து திருத்துவத்தை கொஞ்சம் பிரித்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்புறம் தான் நம்ம இந்த பழைய உடன்படிக்கைக்குள்ளே வரோம் மோசே காலத்தில். அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில்
இயேசு கூட அதாவது மல்லுக்கட்டுனான் இருக்கும். அந்த மல்லுக்கட்டு யாராக இருக்கும், ஆவியானவரா இயேசுவா தெரியல. பிதா கூட மல்லுக்கட்ட முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமமா இயேசுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போராடி ஜெயித்தாங்க. தேவ தூதன் சொல்லியிருக்கோம். சில இடத்துல தூதன் வரும். அந்த தூதன் வந்து இயேசுக்கு சமமா இருக்கும். சில இடங்கள் எல்லா இடத்துல இல்லை. ஆமா, தூதன் ஆனவர். அந்த இடத்துல வந்து செருப்பு கலட்டு அல்லது அந்த தேவனுக்கு சமமா அல்லது வர்ற தேவதூதன் அந்த கான்டெக்ட் எல்லாம் இயேசுவா இருப்பார். மறைமுகமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். வேற யோசேப்பு வாழ்க்கையில வந்துட்டு பழைய ஏற்பாடுங்கும் போது நீங்க இந்த ஆபேல், அந்த ஏனோக்கு, அந்த நோவா, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதுதான் ஆதியாகமத்தில் வர்ற முக்கியமான கேரக்டர். இதை நம்ம பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்து இயேசு வந்து யோசேப்பு மாதிரி, அதுக்கும் சமன்னு சொல்லுவாங்க. அவர் குழியிலேருந்து எடுத்தது, காசுக்காக வஸ்திரத்தை பங்கிட்டது, அது மாதிரி நிறைய யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். ஆனால் ஆவியானவர் அங்கே செயல்படுறாரு. ஆவியானவர் ரொம்ப மறைவாக தான் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வந்து மோசே காலம், அதுக்கப்புறம் தான் நம்ம மோசே இதில் தான் உடன்படிக்கை கொடுக்கப்படுது நம்ம பார்த்தோம். அப்போ ஆவியானவர் வந்து நம்ம போன வாரத்தில் பார்த்த மாதிரி நேரடியாக பேசலை, அதாவது அந்த எல்லாத்தையும் பேசலை ஆவியானவர். இதுதான் ரொம்ப முக்கியம். பழைய உடன்படிக்கையில் பார்க்கும்போது எல்லாத்தையும் நேரடியாக பேசலை. மோசேட்ட பேசுகிறாரு. மோசேட்ட எப்படி பேசினாரு? முள்செடியில் பேசினாரு முதல்ல. அதுக்கப்புறம் அந்த முள்செடியில் அக்கினி எரியிறது மூலமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 40 நாள் சீனாய் மலையில் வந்து அந்த உடன்படிக்கையை கொடுக்குறாரு, அந்த 10 கட்டளை கொடுக்குறாரு. அங்கே அந்த சீனாய் மலையில் வந்து அக்கினி ஸ்தம்பங்கள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வருவார், அக்கினி ஸ்தம்பமாக இறங்கி வருவார். அதில் நம்ம பார்த்தோம் அந்த உடன்படிக்கை பெட்டி, அதில் மேலே வந்து கிருபாசனத்துக்கு மேலே வந்து கேருபீன்கள், அந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில் தான் ஆவியானவர் இறங்கி வந்து மோசேட்ட பேசுகிறாரு. மோசேட்ட பேச அப்படியே முகம் பிரகாசமாகுது. இது நாள்தோறும் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆசரிப்பு கூடாரம் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடார காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆலயம், சாலமோன் ஆலயம் கட்டுறாரு. ஆலயத்துலேயும் அதே மாதிரி தான். சாலமோன் ஆலயம் கட்டும் போது இங்கே வந்துட்டாங்க. ஆசரிப்பு கூடாரம் வந்து ஒரு இடத்துல இல்லை, சீனாய் மலையில் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் அதை தூக்கிட்டு போய் அங்கே போடுவாங்க, டென்ட் போடுவாங்க. ஆனால் அவங்க காலகட்டம் வித்தியாசமானது. நடுவில் ஆசரிப்பு கூடாரம் 3 கோத்திரம் முன்னாடி இருக்கணும். 3 கோத்திரம் 4 கோத்திரமா 12 கோத்திரங்களை பிரிப்பாங்க. அதில் க்ளோஸாக இருக்கிறது லேவி கோத்திரம். அதுக்கப்புறம் மற்றவங்களை பிரித்து வைப்பாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு அது அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் அடுத்த 5 புஸ்தகம் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் விளக்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து எப்படி ஆசரிப்பு கூடாரம் போடணும், அவங்க எப்படி சுற்றி அவங்களுடைய கோத்திரங்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் போகும்போது எப்படி அதை பிரித்து கொண்டு போகணும், அதை ஒவ்வொன்றும் யார் தூக்கிட்டு போகணும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அந்த லேவி கோத்திரத்துலேயே 3 பேர் 3 சந்ததிகள் வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலாக இருக்கும். நமக்கு புரியுற கஷ்டமாக இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஆவியானவர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே, அந்த கிருபாசனத்தின் மேலே ஆவியானவர் இறங்கி வந்து மோசைகிட்ட பேசுகிறார். மோசை தான் ஆரோன்ட்ட சொல்லுவார். அப்புறம் 2 பேர் சேர்ந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அப்புறம் சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆலயத்துலேயும் இதே மாதிரி தான் ஆவியானவர் வந்து கிருபாசனத்தின் மேலே இறங்கி வர்றாரு. அங்கே போய் ஊழியம் செய்கிறது யார்? இங்கே கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரக்சர் ஆகிடுது. ஆரோனுக்கு பதில் அவங்க சந்ததியில் வர யார் ஒருத்தர் வந்து பெரிய பூசாரி, அது பிரதான ஆசாரியர். அவர் வருஷத்துக்கு ஒருக்க அந்த மகா பரிசுத்துக்குள்ளே போகலாம். அவங்க டெய்லியெல்லாம் போக முடியாது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மற்ற பூசாரிகள் போகலாம், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவர் இது எல்லாமே நிறைய இதுக்கு நம்ம பார்க்குறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த யோவனுடைய அப்பா அவர் ஒரு பூசாரி. அவர் ஆசாரியர். நம்ம தமிழில் பார்க்கும்போது ஆசாரியன்ற வார்த்தை கொஞ்சம் தவறான மொழிபெயர்ப்பு. நமக்கு ஆசாரியன்னா யார் ஞாபகத்தில் வருவாங்க? பூசாரி ஞாபகத்தில் வருதா? ஆசாரியன்னு மர வேலை செய்கிறவங்க ஞாபகத்தில் எப்படி போட்டாங்கன்னு தெரியல டிரான்ஸ்லேஷன். பூசாரின்னா வந்திருக்கணும், ஆசாரியர்னு வந்துருச்சு. அது அப்படியே பழகிடுச்சு நமக்கு. இளைய யார் இவர்? எலிசபெத்து சகரியா அப்படிப்பட்டவர் தான். அவங்க தினசரி போவாங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. தினசரி போய் தூபம் போடுறது, அங்கே அப்பங்களை அடுக்கி வைக்கிறது, பழைய அப்பங்களை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்வாங்க. அது தினசரி நடக்கிற காரியம்.
இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு இயேசு வர்ற காலம் வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடக்கின்ற மாதிரி இப்போ கோயில் இல்லாதனால எதுவும் செய்ய முடியல, அந்த எருசலேம் கோயில் இல்லாதனால. ஆனால் இது வந்து அதை வந்து திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து இந்த காலம் முடியுது. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அது வரைக்கும் ஆவியானவர் மகா பரிசுத்தலத்தில் இறங்கி வந்து பிரதான ஆசிரியர்கிட்ட பேசி இந்த ரத்தத்தின் மூலமாக பேசுறது காரியங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு வர்றதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நின்று போச்சு. சடங்குகள் நடக்குது, ஆசிரியர் போகிறாங்க. ஆனால் ஆவியானவர் வர்றது பேசுறது எல்லாமே இல்லை. ஒரு வசனம் கூட கேட்க முடியல, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தமும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. 400 வருஷம் வந்து ஆண்டவர் வந்து இந்த பூமியில் யாரு கூடயும் பேசலை. ஆனால் சடங்குகள் மட்டும் நடக்குது. அதனால் இயேசு வரும்போது சொல்கிறாரு, இங்கே இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, நான் 3 நாளில் நம்ம கட்டுறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். வந்து ஆண்டோடைய செயல்களை பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு பிறக்கும்போது ஆவியானவர் இயேசு கூட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இல்லை, ஆலயத்தில் இல்லை. ஆலயத்தில் சடங்குகள் நடக்குதுன்னா அங்கே இல்லை, அங்கே யார்ட்டையும் பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? ஏன் ஆவியானவர் வந்து ஆண்டவர் வந்து மக்களோட பேசுறது நிறுத்திட்டார். அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களோட மட்டும்தான், அவங்க மூலமாக தான் ஆண்டோடைய சத்தத்தை மற்றவங்க கேட்கலாம். இப்போ நம்ம கூட ஆண்டோட ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பிறந்திருப்போம் அப்படின்னா நம்ம யூதரை மாறினா தான் அதுக்கு நிறைய சடங்குகள் இருக்குது, விருத்து சேருமானம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் பேசலை 400 வருஷமா? அவங்க கட்டளையை வாங்கும்போது, மோசே கட்டளையை வாங்கும்போது நான் இருக்கணுமா, கட்டளை வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் தான் வேணும் வாங்கிட்டு வந்துடும். சரி, அதோட அந்த உறவு வந்து டைரெக்டாக பேசுறது, அதுக்கப்புறம் ஆவியானவர்ங்கிறது அந்த உறவு இல்லாமல் போயிடுச்சு. யாராவது தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மற்றவங்க மூலமாக தான் வெளிப்படுவார். ஓகே, இவங்க பிரம்மா ஏதாவது என்ன சொல்றது, வாயினால தேவனை ஆராய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வந்து தூரமாயிடுச்சு, மக்களுடைய உள்ள வந்து இல்லை. சடங்குகள் செய்கிறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அதாவது உண்மையாக தேவனை தேடுறவங்க யாரும் இல்லை. யாராவது ஒருத்தர் தேடிப்பாங்கன்னா கட்டாயம் பேசிதான் ஆகணும். ஆளர் வந்து பேசாமல் இருக்க முடியாதுதான் முக்கியம். அப்படி தேடுற ஆள் ஒருத்தருமே இல்லை. அந்த 400 வருஷ காலகட்டத்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பூசாரிகளாக இருந்தாலும் சரி, பிரதான ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட யார் மாதிரி ஆயிட்டாங்கன்னா, நம்ம இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பிரதான ஆசிரியர் யாரு? அண்ணா, காய்பா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் சடங்கு நடந்துட்டு இருக்கும். பூசாரி இவங்க வேலை செய்கிறாங்க, இவங்க வருஷத்துக்கு இருக்க உள்ளே போகிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வனாந்தரத்துலேருந்து யோவானோட பேசினார்னு இருக்கும். இந்த லூக்கா வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவங்கெல்லாம் இந்த இடத்துல இந்த நாட்டில் வந்து இந்த யூத இவர் ஆண்டார், அவர் ஆண்டார், இந்த காலகட்டத்தில் இவங்க பெரிய பூசாரியாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வனாந்தரத்துலேருந்து யோவான் கூட பேசினார் அப்படின்னு இருக்கும். ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் மாதிரி ஆண்டோட தேடுற ஒருத்தன் கூட இல்லை. அதனால ஆண்டவர் யார் கூட பேச முடியும். இதுதான் இப்பவும் அந்த காலத்துல மனசார தேடல, உண்மையிலேயே மனசார சடங்குகளுக்கு மட்டும் செய்யறாங்க, மனசார தேடணும். இதுதான் காரணம். இல்லை தேடிப்பாங்க. இப்போ யோவான் மாதிரி ஒருத்தர் தேடுறாரு அந்த காலகட்டத்தில் அப்படின்னா கட்டாயம் ஆண்டவர் பேசிதான் ஆகணும், ஏதோ ஒரு வழியில பேசுவார். ஸோ இதான் நம்ம கனெக்ஷன் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து ஆவியானவர் விட்டு போறாரு இந்த உலகத்தோட தொடர்புகளில். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் தேடணும். பேசுறதுனால தானே வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஜனங்களோட வந்து அவரோட சுவிசேஷத்தை சொல்லணும். அப்ப அவர் கூட பேசியிருப்பாரு. ஆமா, யோவான் கூட பேசுறாரு. இது வந்து லூக்கா அழகா எழுதுவார். லூக்கா ரொம்ப அழகா எழுதுவார். இந்த மாதிரி இந்த ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, இந்த பிரதான ஆசிரியர்கள் வந்து இப்படி இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வனாந்தரத்துல இருந்து ஒருத்தன்ட்ட சொல்ல போனா ஆதிவாசி ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி வரும், காட்டுல வாசிச்ச ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஏன்னா அவர் தேடுறாரு, அவருக்குள்ள அந்த ஆவி ஆண்டவர் வச்சார். அது வேற விஷயம். அவர் வந்து பிறக்கும் போதே அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு செக்கிங் பண்ணும்போது கூட கேட்டாங்க நேபாளில் ஒரு டீம். அதாவது யோவான் வந்து நல்ல ஒரு, அவரும் யோவானுடைய அப்பாவும் ஒரு பூசாரி சகரியா. ஆனால் அவரால் நம்ப முடியல. அந்த தெய்வ தூதன் வந்து பேசுகிறாரு. யோவான் பேசுறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து பூசை பண்ணும்போது சகரியா கூட தூதன் வந்து பேசுகிறாரு. ஆனால் நம்ப முடியல அவரால். இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு, வெறும் சடங்கு மட்டும்தான். அதனால அவர் வாயை ஆண்டவர் அடைத்து போட்டு, அந்த தூதன் அடைத்து போட்டு திரும்ப பேச வைக்கிறாரு. அப்போ இந்த பூசாரிகளுக்குலாம் நல்ல வருமானம் இருந்துச்சு. யோவனுடைய அப்பாவும் நல்ல வசதியானவர் தான், அவருக்கு நிறைய காணிக்கையெல்லாம் கிடைக்கும், நிறைய வசதியானவர். ஆனால் இவர் ஏன் காட்டில் வசிச்சார் அப்படின்றதான் கேள்வி. யோவான் ஒரு தம்பி கேட்குறான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. இந்த யோவான் வந்து குடும்பம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். இயேசு பிறந்த குடும்பத்தை விட யோவான் பிறந்த குடும்பம் வசதியான குடும்பம். எலிசபெத் இவங்க சகரியா. ஆனால் ஏன் இவர் போய் காட்டில் வசிச்சார் அப்படின்றதான் கேள்வி. ஆவியானவர் பேசியிருக்கலாம். அந்த 2 வயசு பிள்ளைங்களெல்லாம்
கொலை பண்றாங்க. ஆமா. அப்போ அதனால தப்பிச்சு இவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒருவேளை தப்பிச்சு போயிருப்பாங்க. அது வந்து இயேசுவை தப்பிக்க வைக்கிறதுக்காக தேவதூதன் வந்து பேசுறாங்க. யோவானை பத்தி நமக்கு அதெல்லாம் சொல்லப்படல. இது வந்து யோவான் பிறந்தது எங்கே இருக்கும்? எருசலேம் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பூசாரிகள்லாம் எருசலேம் தான் இருக்கும். இயேசு பிறந்தது வந்து பெத்லகேம். அந்த பெத்லகேமை சுற்றி தான் இதை கொலை பண்ண சொல்கிறான் அந்த ராஜா. ஏன்னா அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இவர் யோவான் வந்து வேறு இடத்துல தான் இருந்திருக்கணும். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, யோவான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தும் வனாந்தரத்தில் போய் ஏன் காட்டில் போய் வாசம் பண்ணினாரு அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் என்ன? இவர் சத்தம் கேட்டிருக்கலாம் இல்லை, போகிறதுக்கு காரணம் என்னங்க, இவர் வந்து நம்மள மாதிரி சாதாரண, இப்போ இயேசு வந்து சாதாரண வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டு வீட்டில் தான் இருந்தார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஓமையெல்லாம் சொல்லுவாங்க. யோவான் வந்து நார்மலான மனுஷனாக பிறக்கல, நார்மலான மனுஷனாக வாழலை, சாப்பிடல. ஆனால் அவனை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு பைத்தியம்னு சொன்னீங்க, என்னை பார்த்து சாப்பாட்டு ராமன் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்லுவீங்க. அந்த இயேசு பேசுவார். இயேசு வந்து சாதாரண மனுஷனாக வாழ்ந்தார். ஆனால் யோவான் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக வாழலை. அவருக்கு ஒரு விவரம், தாய் பால் மறந்த உடனேயே வனாந்தரத்தில் போய் தான் வாழ்ந்தார். அவர் சாப்பாடு வெட்டுக்கிளி தேனி நம்மள மாதிரி அவர் சாப்பாடு சோறு ரொட்டியோ சாப்பிடுவோம். ஸோ இதான் வித்தியாசம் பார்க்குறோம். ஏன் இந்த வித்தியாசம் பார்க்கும்போது, யோவான் வந்து கர்ப்பத்திலேயே வந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அந்த அபிஷேகம் தான் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகுது. இந்த யோவானுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவர் அதுக்குன்னே அபிஷேகத்திருந்தார். இந்த மாதிரி தான் எலியா வந்தார். எலியாவும் காட்டிலே இருந்தார். அந்த மரியாள் பார்த்தப்போ நான் குழந்தை துள்ளிட்டுன்னு சொல்லிட்டு. ஆமாம், துள்ளுதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த யோவானுக்கு வந்து ஒரு அபிஷேகம் கர்ப்பத்திலே கிடச்சிருந்துச்சு. அந்த அபிஷேகம் தான் அவர் வந்து சாதாரண மனுஷனை வாழ விடலை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம் நம்ம. யோவான் வந்து ஏன் ஒரு தாய் பால் மறந்து ஒன்று காட்டில் போய் வாழ்றாரு, அங்கே கிடைக்கிற சாப்பிட்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவர் தேவனை தேடுறாரு. அதாவது இருண்ட காலத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது தேவனை தேடுகிற ஒருவர் இந்த யோவான் தான். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் கிடைச்சது. அவர் காட்டிலேருந்து தேடினால அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு பிறக்கும் போதே ஆவியானவர், இயேசு பிறக்க வைக்கிறது ஆவியானு சொல்லி பார்க்கணும். இந்த ஆவியானோட செயல்களை தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது இங்கே 120 பேர் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம அந்த ஏன் பழைய இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பழசுல தான் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், இங்கே அவர் வித்தியாசமாக எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இங்கே இறங்கும் போது ஒருவேளை பேதுரு மேலேயோ யாக்கோபு மேலேயோ அல்லது இவங்க ஒரு 3 முக்கியமான சீசர்கள் மேலே மட்டும் ஆவியானவர் இறங்கியிருக்கலாம். ஆனால் 120 பேர் மேலே இறங்குறாரு. இதுதான் நம்ம முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருப்பொருள் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில். ஏன் 120 பேர் மேலேயும் இறங்கினாரு? 120 பேர் மேலேயும் ஒரு அக்னி நாவுகள் காணப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்களை ஃபர்ஸ்ட் வந்து சுத்திகரிக்கிறாங்க 10 நாள். சுத்திகரித்து அதுக்கப்புறம் ஒருமனப்பட்டு வந்துட்டு சில பேர் வந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சுத்திகரிப்பு எங்கே நடக்குது? நீங்கள் சரியான ஒரு இதை கொண்டு வந்தீங்க. சுத்திகரிப்புக்காக அவங்க 10 நாள் காத்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லும்போது நீங்கள் சுத்தமாகிறதுக்காக 10 நாள் காத்திருங்கன்னு சொன்னாரா? இல்லை. இதுதான் நம்ம முக்கியமானது. சில சின்ன உபதேசம் கொஞ்சம் இது வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். நான் அவர் வந்து நீங்கள் ஆவியானவர் வர வரைக்கும் காத்துருங்க, இறங்கி போயிடாங்க அப்படின்ற ஆவியானவருக்காக காத்துருங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நீங்கள் சுத்தமாகிறதுக்காக காத்துருங்கன்னு சொன்னார். ஆனால் சுத்தமாகிறது எங்கே நடந்துச்சு? இந்த ஆவியானவர் எல்லாரும் மேலே இறங்கி வரதுக்கு காரணம், ஒரு முக்கிய காரணம், அந்த சுத்திகரிப்பு நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? மேல் வீட்டறையில் நடந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான கருப்பொருள். அதனால தான் நம்ம இதை தியானிக்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். ஆவியானவர் வந்து ஒருத்தர் மேலே இறங்கி வந்து தங்க முடியல பழைய உடன்படிக்கையில். ஆவியானவர் வந்து மகாபரிசுத்தலத்தில் இறங்கி வந்து மோசைகிட்ட பேசுகிறாரு. ஆனால் மோசைக்குள்ளே வசிக்கலாம் முடியல. மோசைக்குள்ள கிடைச்ச வரங்கள் வேறு. ஆனால் ஆவியானவர் மோசைக்குள்ளேயோ ஆரோனுக்குள்ளேயோ வசிக்கணும். ஆனால் இப்போ நமக்குள்ள வசிக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் வசிக்கல. ஏன்? இந்த சுத்திகரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த கருத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுத்திகரிப்பு எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு? கிறிஸ்து மரித்த பின்னால அவர் நமக்காக ஜீவன் விட்டார். அந்த மரணம் தான் முக்கியம். அந்த பலியாடு செத்துறது தான் முக்கியம். அந்த பலியாடை, அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து நிழல்கள் இருந்துச்சு. ஆடுகள் பலியிடுறது, மாடு பலியிடுறதுலாம் இருந்துச்சு. அதோடைய நிச்சயம் வந்து இயேசு தான் பலியாடு. அந்த பலியாடாகிய இயேசு, அந்த பலியாடு செத்ததுக்கு அப்புறம் தான் சுத்திகரிப்பு அங்கே நடக்குது. ஸோ அவர் வந்து ஆவிக்குரிய உலகத்தில் போய் நிறைய காரியங்கள் செய்கிறாரு. நிறைய வெளிப்படையாக எழுதப்படலை. இயேசு மரிக்கும் போது பாதாளத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் மேலே போய் மரியாதை தொடான்றாரு. அதுக்கப்புறம் நான் அப்பாவை பார்க்கலான்றாரு.
அங்கே போய் வந்து சில சுத்திகரிப்பின் காரியங்கள்லாம் மேலேயும் செய்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பழைய உடன்படிக்கையில் சுத்திகரிப்புக்காக நிறைய வெளியில் பலியிடுவாங்க, முற்றத்தில் பலியிடுவாங்க. அந்த ரத்தத்தை வந்து பிரதான ஆசிரியர் எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒருக்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார், அங்கே கிருபாசனத்தின் மேலே தெளிப்பார். இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக செய்யப்பட்டது. நிஜம் வந்து இயேசு செஞ்சார். சிலுவையில் இயேசு செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் எங்கே போகிறார்? அவர் அப்பா இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்பா இருக்கிற இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டஃபராக சொல்லப்பட்டதுனால புரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இயேசு ஆட்டுக்குட்டிய ரத்தத்தோ நாட்டு ரத்தத்தை எடுத்து போல தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பிரதான ஆசிரியர் மெல்கிசேதேக்கா அவர் வந்து மேலே போய் அப்பா இருக்கிற இடத்துக்கு அந்த ரத்தத்தின் மூலமாக இதெல்லாம் வந்து மறைமுகம் நிறைய பார்க்கணும். இதுதான் சுத்திகரிப்பு. நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். நீங்கள் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா இயேசுடைய ரத்தம் தான். நீங்கள் காத்திருக்கிறதுனால சுத்திகரிப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆவியான சொல்லி நீ சாப்பிடாம இரு, நீ ஃபோனை நோண்டாம இரு, நான் உன்னை சுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் பேசினா பல விஷயத்தில் பேசலாம். ஸோ அப்படி சுத்திகரிக்கிறதுக்காக காத்திருக்க சொன்னால் நீங்கள் காத்திருக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்துச்சு சில இதில். ஸோ இந்த நிறைவுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் சுத்திகரிச்சிருக்கணும். அது வந்து இயேசு செஞ்ச காரியம். அதனால் அதை நீங்கள் முக்கியப்படுத்தின மொழி நம்ம வந்து நம்மளை சுத்திகரிக்க முடியாது. அதனால தான் இப்போ அதாவது கடைசி ராப்போஜனத்தில் வந்து இயேசு வந்து எல்லாருடைய காலை கழுவும்போது பேதர் சொல்வார், என் காலை நீங்கள் கழுவ வேண்டாம், நீங்கள் எப்படி கழுவுறது அப்படிங்கும்போது நான் கழுவலை அப்படின்னு உனக்கு பங்கு இல்லை, என் கூட நீ சேர்ந்து செய்ய முடியாது, என் கூட சேர்ந்து எதுவும் நான் செய்ய முடியாத மாதிரி. ஸோ இயேசு தான் நம்ம சுத்திகரிக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தர் சுத்திகரிக்கிறோம். அதாவது இந்த காலங்கள் கழுவக்கூடிய ஓமைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர்னா நமக்கு கசப்பு இருக்குது, இது இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, அவங்கள வந்து ஏற்றுக்கொள்வது, இந்த மாதிரி காரியங்கள் தான் காலக்கழுவுறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுத்திகரிப்புன்னு பார்க்கும்போது இயேசு நமக்காக செஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்திகரித்து கொள்ள முடியாது. இந்த சுத்திகரிப்பு வந்து சரித்திரபூர்வமாக நடக்கலை. இயேசு அதை செஞ்சதுனால தான் ஆவியானவருக்கு 120 பேரை வந்து தங்க முடிஞ்சிச்சு. இந்த சுத்திகரிப்பு வந்து இயேசு செஞ்சது. இயேசு செஞ்ச அந்த சுத்திகரிப்புனால இப்போ எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆவியானவர் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க தான் 120 பேர். இயேசு சிலுவையில் செஞ்சதை ஏற்றுக்கொண்டவங்க தான் அந்த 120 பேர். இவங்க மேலே ஆவியானவர் வந்து இறங்கி கிரியை செய்யறதுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதான் வந்து ஆவியானுடைய செயல்கள்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் இந்த புஸ்தகத்துக்கு வந்து ஆவியானவர் இப்போ வித்தியாசமாக செயல்படுகிறார். புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் வந்து நமக்குள்ளே வந்து வசித்து செயல்படுகிறான்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் தான் எனக்கு தேவையானது. வேற ஏதாவது நீங்கள் கேட்க விரும்புறீங்களா? மெல்கிசேதேக் மெல்கிசேதேக் வந்து அவர் வந்து நித்தியா, அதாவது அவருக்கு வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை. இது வந்து மறைமுகமாக இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெளிப்படையாக வந்து இப்போ நம்ம முத எங்கே பார்க்குறோம் மெல்கிசேதேக்க வேதத்தில்? ஆபிரகாம் வந்து யுத்தத்துக்கு போகிறாரு. எங்கே யுத்தம் பண்ணுறாரு? இப்போ இந்த லோத்து குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. லோத்தை மீட்டு கொண்டு வர்றாரு. மீட்டு கொண்டு வரும்போது தான் அந்த மெல்கிசேதேக் பார்க்குறாரு. மெல்கிசேதேக் பார்க்கும்போது 2 காரியத்தை ஆபிரகாம் கொடுக்குறாரு. அது ஆபிரகாம் மெல்கிசேதேக் கொடுக்குறன்னு. மெல்கிசேதேக் வந்து இவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்குறாரு? அதான் ரொம்ப முக்கியம். திராட்சரசமும் அப்பமும். ஆபிரகாம் வந்து ரொம்ப சோர்ந்து போய் வர்றாரு யுத்தத்தில். அவர் வந்து போர் வீரன் கிடையாது, ஆனால் யுத்தம் பண்ண வைக்கிறது ஆண்டவர். யுத்தம் பண்ணுறாரு, ஜெயிச்சிட்டாரு. வரும்போது அவர் வந்து சோர்ந்து போய் வர்றாரு. அந்த சோர்வை நீக்கிறதுக்காக இவர் வந்து ரொட்டியும் திராட்சரசமும் கொடுக்குறாரு. இங்கே தான் நம்ம இயேசுடைய பிக்சரை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து இது வந்து பழைய ஏற்பாடு வந்து உடன்படிக்கைக்கு முந்தினது, மோசையுடைய அந்த பழைய உடன்படிக்கைக்கு முந்தினதுனால ஆபிரகாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட கனெக்ஷன் ஆவார். ஆபிரகாம் நீதிமானானது வந்து விசுவாசத்தினால. அதனால அந்த விசுவாசம் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கை பார்க்குறாரு. சாலமன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி சொல்லுது. சரித்திரபூர்வமாக வந்து இவர் யாரு இல்ல, அந்த முன்னோருடைய இதை பத்தி சொல்ல முடியல. அதனால இது வந்து நம்ம ரொம்ப டீப்பாலாம் இது பண்ண முடியுமான்னு தெரியல நமக்கு. மெல்கிசேதேக் வந்து அடுத்து எங்க சொல்லப்படுறாரு? புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகத்துல வருது. அது நம்ம பின்னாடி பார்த்தா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம டாபிக் விட்டு போறோம். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எபிரேயர் புத்தகத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். முக்கியமா எபிரேயர் புத்தகத்துல ஏன் அவர் வர்றாரு அப்படின்னா இந்த யூத மக்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம். இந்த எபிரேயர்னா யாரு? யூதர், இஸ்ரேல் மக்கள் தான். அவங்களுக்காக எழுதப்பட்டது அந்த புஸ்தகம். ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா
இந்த முறைமையை ஆண்டவர் மாற்றிட்டாரு. எந்த முறைமையை மாற்றிட்டாரு? அந்த லேவி முறைமையை மாத்துறாரு. அந்த லேவியர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மோசே காலத்தில் ஆரம்பிக்கப்படுது பாருங்க, ஆரோன் மூலமா ஆரம்பிக்கப்படுது அல்லது மோசே மூலமா ஆரம்பிக்கப்படுது. இதை வந்து ஆண்டவர் மாத்திட்டாரு அப்படின்றது சொல்றது தான். அதாவது இயேசுடைய மரணத்தோட நீங்க இதை முடிச்சிடணும், இந்த சடங்குகளை நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னார் எபிரேயருக்கு எழுதும்போது. ஏன்னா புதிய ஒரு ஆசாரியத்துவம் ஆண்டவர் தொடங்குறாரு. அவர் வந்து லேவி குலத்துல பிறந்தவர் இல்லை. அவர் எதுல பிறந்தவர்? இந்த மெல்கிசேதேக்குன்னு வரும்போது அவர் லேவி குலத்துக்காரர் கிடையாது. அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கையில் வந்து லேவி குலத்தில் பிறந்தவங்க தான் ஒரு பூசாரியாக இருக்க முடியும். பெரிய பிரதான ஆசிரியர் வந்து அந்த ஆரோன் குடும்பத்தில் வந்திருக்கணும், அவங்க தான் பிரதான ஆசிரியர் ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு வந்து இந்த லேவி குலத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவர் லேவி குலத்தை சார்ந்தவர் கிடையாது. அப்போ எந்த குலத்தை சார்ந்தவர்? 12 குலத்துல இருந்து எந்த குலம்? எந்த கோத்திரம் சொல்லப்படல. ஆனா விளக்குறாரு ஆண்டவர். அதுல பார்க்கும்போது இவர் மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரம் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து லேவி குலத்துக்கு பதிலாக யூதா குலத்தை தெரிந்து கொண்டான்னு வரும். இந்த ஏன் இது வந்து இந்த 12 கோத்திரத்துல லேவி வந்து பூசைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட குலம். இதில் கொஞ்சம் விளக்குறது கஷ்டம். இது வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு எபிரேயரா மாறணும், நீங்க ஒரு இஸ்ரவேலரா மாறணும், ஒரு யூதரா மாறினா தான் நமக்கு புரிய முடியும். அதனால வந்து இது வந்து இந்த எபிரேயர் புஸ்தகம் வந்து நமக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, இங்கே வந்து நான் வந்து லேவி குலத்திலேருந்து பூசாரியை எடுக்கிறத விட்டுட்டேன், அது வந்து முடிஞ்சிருது. புதிய ஒரு இதை நான் கொண்டு வரேன், அது வந்து யூதா குலத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். அதுலேருந்து வர்றவர் தான் இது வந்து தாவீதுலேருந்து வர்றார். அதனால தான் இயேசு வந்து தாவீதுடைய மகன், தாவீதுடைய சந்ததி. தாவீது வந்து யூதா குலத்திலேருந்து பிறப்பார். தாவீது வந்து ஒரு பூசாரி கிடையாது, ஆனால் ஒரு ராஜகுலம். ஸோ இவர் இந்த அதாவது மெல்கிசேதேக்கு வந்து பூசாரிக்குள்ள வந்து இதுவே வந்து தொடக்கம் இல்லை, முடிவில்லை. அதை நீங்கள் எங்கேயும் கனெக்ட் பண்ண முடியாது, லேவியோடு கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் யூதா குலத்தை தெரிஞ்சு கொண்டேன். யூதா குலத்தில் பிறந்த ராஜா தாவீது மாதிரி நான் ஒரு ராஜாவை கொடுக்குறேன். அந்த வந்து அந்த ஆசாரியத்துவமும் அதனால ஆசாரியர்களாக லேவியராக ராஜாக்களாக அப்படின்னு வரும். இது எதை குறிக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். பழைய ஏற்பாட்டில் வந்து 2 பேர் வேணும். ஒரு பக்கம் ஆசாரியர் இருப்பார், இன்னொரு பக்கம் ராஜா இருப்பார். இப்போ வந்து தாவீது வந்து நேரடியாக பேச மாட்டார். யார் மூலமாக பேசுவார்? ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார். ஸோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் எல்லாம் ஒன்றாகுது. அதனால தான் இயேசு வந்து மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அவர் பூசாரி ஆகிறாரு, பெரிய பூசாரி ஆகிறாரு. ஆனால் தாவீதின் குலத்தின்படி அவர் ராஜாவாகிறாரு. ஸோ இதெல்லாம் மெர்ஜ் ஆகுது. அவர் வந்து ஒரு பூசாரி வேற, ஒரு தலைமை பூசாரி, அவர் ராஜா வேற. இதை வந்து எபிரேய மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறாங்க. நமக்கு வேற மாதிரி சத்தியங்கள் இல்லை. ஆனால் எபிரேய மக்களுக்கு புரியுற மாதிரி இவர் தான் உங்களுக்கு ராஜா, இனிமேல் இவர் தான் உங்களுக்கு பூசாரி, பெரிய பூசாரி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சத்தியத்தை சொல்றாரு. ஆனால் அது அவங்களுக்கு இன்னும் புரியல, மெஜாரிட்டி இன்னும் புரியல, கொஞ்சம் ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது? மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்கும்போது இவ்வளோ தான். நம்ம எபிரேய புஸ்தகம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இதாக பார்க்கணும். நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, ஒருத்தர் கொஸ்டினா கேட்டாங்க, சரி. அது வந்து இயேசுவை வந்து அதோட பிறப்போட ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அதனால நீங்கள் லூக்கா எழுதும்போது சந்ததியை பற்றி எழுதுவார். சந்ததி எழுதும்போது இயேசுடைய அப்பா வந்து யோசேப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய அப்பா இவர், அவருடைய அப்பா இவர், அவருடைய அப்பா இவர் அப்படின்னு சொல்லி கடைசியில் எங்கே போவார்? ஆதாம் போயிடுவார். இது அதுலேருந்து அந்த ஜீனியாலஜி சொல்லும்போது இந்த லூக்கா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு வந்து யோசேப்புடைய அப்பா கிடையாது, இயேசுடைய அப்பா பிதா அப்படின்னு சொல்ல வருவார். அது நமக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும். எப்படி ஆதாம் வந்து ஆதாமுடைய அப்பா பிதாவோ அதே மாதிரி இயேசுடைய அப்பா பிதா தான் அப்படின்ற மாதிரி தான் லூக்கா அந்த ஜீனியாலஜியை கொண்டு வர்றார். ஓகே, அது வந்து நம்ம விளக்குறது கஷ்டம். அதாவது விசுவாசத்துக்குள்ள வராதவங்களுக்கு இயேசுடைய பிறப்பை பற்றி விளக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் விசுவாசத்தில் வந்தவங்களுக்கு நமக்கு புரியறதுக்கு ரொம்ப நமக்கு நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இந்த பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் செயல்பட்ட ஆவியானவர். அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படியான செயல்பட்டார், அப்புறம் யோவான்கிட்ட பேசுகிறாரு, அதுக்கப்புறம் இயேசுக்குள்ளேருந்து செயல்படுறாரு. இயேசுக்குள்ளேருந்து எப்படி செயல்பட்டார்? அந்த 3 வருஷம் செயல்பாடுகள் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அவர் பிறந்தது இருக்குது, வளர்ந்தது இருக்குது, ஆனால் 30 வயசு வரைக்கும் அவர் செயல்பட்ட மாதிரி இல்லை. எப்போ ஒரு ஞானஸ்நானம் எடுத்து புறாவை வடிவில் ஆவியானவர் வந்து அவரை நிறைக்கிறாரோ அதுலேருந்து தான் செயல்பாடுகள் தொடரும்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான்
நம்மளை செயல்படுத்துறதுக்கு ஆவியானவர் நம்மளை செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம். ஒரு நிறைவு, ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும் அப்படின்றத இந்த பாடத்தை படிக்கக்கூடிய முக்கிய நோக்கம். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். புதிய உடன்படிக்கைகள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வசிக்கிறார், உங்களை நிரப்புறார், நம்மளை நிரப்பி நம்ம மூலமாக செயல்படுகிறார். எப்படி இயேசு மூலமாக 3 வருஷம் செயல்பட்ட ஆவியானவர் 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக அடுத்து செயல்படுகிறார். அடுத்த காலகட்டம் அந்த காலகட்டம் மாதிரியே இப்போ நம்ம காலகட்டத்திலையும் ஆவியானவர் நம்மளை நிரப்பி செயல்பட முடியும். ஸோ இதுக்காக இங்கே வந்து ஒரு பாஸ்டர் தான் செயல்பட முடியும், ஒரு தீர்க்கதரிசி தான் செயல்பட முடியும், ஒரு பைபிள் டீச்சர் தான் செயல்பட முடியும். இதெல்லாம் ஊழியர்கள், வித்தியாசமான ஊழியர்கள். ஆனால் இங்கே செயல்படுகிறது வந்து ஒரு முக்கியமான நபர் கிடையாது. அதனால இங்கே செயல்பாடுகள் வந்து எல்லார் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமானது 12 பேர், அதை நம்ம பார்க்குறது அந்த புத்தகத்தில். இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? இங்கே 120 பேருமே செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் 5 சாப்டர் நம்ம பார்த்தோம். வேறு எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம போகலாம். மற்ற காரியங்கள் டீ போடுறதா இருந்தால் போடலாம். ஆக்சுவலாக டீ டைம் வரைக்கும் தான் நான் அண்ணாட்ட கேட்டேன். நான் அது வரைக்கும் 5 சாப்டர் வேஸ்ட் பண்ணுறேன். டீக்கு அப்புறம் அண்ணா எடுப்பாங்க. அந்த 120 பேர் தானே எல்லா சைடும் போயிருப்பாங்க. ஆமாம், ஓகே. அந்த 120 பேர் வந்து அன்னைக்கே எத்தனை பேராக மாறிட்டாங்க? அன்னைக்கு 3120 பேர். என்னைக்கு இறங்கி வந்தாலும் ஆவியானவர் அன்னைக்கு 3120 பேராக மாறிட்டாங்க. அப்புறம் ஒரு சில நாட்களே வந்து 5000 சில்லறையா மாறுறாங்க. ஆனால் தினசரி சேர்ந்தானெல்லாம் இருக்குது, நமக்கு அதெல்லாம் கணக்கு கொடுக்கல. தினசரி ஆவியானவர் வந்து விசுவாசிகளை சேர்த்துட்டே இருந்தாலும் இருக்கு, சபையில் சேர்த்து கொண்டாடுறாங்க. ஸோ கணக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியாது, ஆனால் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ரன் த்ரூ மாதிரி நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க உங்களுக்குள்ள ஆசை என்ன வரணும்னா இந்த நிறைவு எனக்குள்ளே வரணும், என் மூலமாக செயல்படணும். யாராவது இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 2-3 கிளாஸ் எடுத்துட்டோம். எங்கேயாவது ஆவியானவர் என் மூலமாக செயல்படுகிறார் அப்படின்றத சொல்கிறதுக்கு சாட்சி தான் சொல்லுங்கள். நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒருத்தர் உற்சாகப்படுத்தும். நம்ம மூலமாக ஆவியானவர் செயல்படுகிற காரியங்கள் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துலையாவது நீங்கள் அடுத்த வாரத்தில் அவர் வருவார், மற்ற நம்ம கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த ஆசை வரணுன்றதுக்காக சொல்கிறேன். யாராவது சாட்சி மாதிரி சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம். ஆவியானவர் வந்து இந்த காரியத்தை என் மூலமாக செயல்படுகிறார், இந்த காரியம் செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு, நான் செய்யலை, ஆனால் எனக்குள்ள ஆவியானவர் இருந்து இதை செயல்படுத்தினார் அப்படின்னு சொல்லணும். யாருக்கா சொல்ல முடியுமா? யோசிச்சுக்கோங்க. வர வாரங்களில் நீங்கள் யோசிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தை படிக்கிறதோடய ரொம்ப முக்கியம் இதுதான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக வரும்போது சின்ன காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் போகும்போது ஆவியானவர் தடுத்துருப்பாரு, இங்கே போகாத, இங்கே போன்னு சொல்லியிருப்பாரு, அங்கே போய் எதாவது வச்சு எதாவது செஞ்சுருப்பாரு, யார்கிட்டையும் பேச வச்சுருப்பாரு, அல்லது யார்கிட்டையும் எதாவது செய்ய வச்சுருப்பாரு. இதில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பிலிப்பு மூலமாக செஞ்சார், பேதுரு மூலமாக எப்படி செஞ்சார், ஆவியானுடைய செயல்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்கள். அதனால தான் கேட்குறேன். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார், நிறைவு கிடச்சிச்சு. நிறைவு இல்லைன்னா நிறைவுக்காக கேளுங்க. அபிஷேகம் பெற்றுக்கூடாதுன்னு அபிஷேகத்துக்காக நீங்கள் வந்து காத்திருக்கிறதுன்றது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக டைம் கொடுக்கணும் ஆண்டவருக்காக. எப்படி யோவான் காட்டில் போய் தராத மாதிரி இப்போ நீங்கள் வேறு மாதிரி நிறைய உபதேசங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக விரும்புகிற நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசை விருப்பம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்குள்ள நிறைவு கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். இந்த நிறைவு வந்த உடனேயே உங்களுக்குள்ள ஒரு செயலை செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேதுருக்குள்ளே வந்த உடனே அவர் செஞ்ச செயல் என்னது? பிரசங்கம் பண்ணது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செயல் ரொம்ப முக்கியம். எனக்குள்ளே அந்த நிறைய வந்தவொடனே நான் என்ன யோசனை அப்படின்னா, நான் வந்து இனிமேல் வந்து ஒரு உலக பிரகாரமாக நான் வேலை செய்யக்கூடிய ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு செயலை வந்து அப்படி தான் நான் மிஷினரியாக வர்றேன் நான். ஸோ இது மாதிரி ஊருக்குள்ளே ஒன்று இருக்கும். அதாவது பெந்தெகோஸ்தே சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா உங்களுடைய அடையாளம் வந்து அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது 9ல் 1 தான் அந்நிய பாஷை. அது வந்து ஒரு ஆமாம், அதை ரொம்ப முக்கியப்படுத்த விரும்பலை. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டான்னா ஏதாவது உங்களை கொண்டு செய்ய விரும்புவார். அந்த செயல் தான் ரொம்ப முக்கியம். அது வரங்களை கொடுத்து செய்வார். ஸோ அந்த செயலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால பெந்தெகோஸ்தே சபைகள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. நம்ம அதை இது பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இதை பேசணும். அதனால செயல், அதனால தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றோன்னு அந்நிய பாஷை பேசியிருப்பீங்க, அது தப்பு கிடையாது. ஆவியானவர் கொடுத்தது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது தவறு கிடையாது, அதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது 9ல் 1 தான். வரங்கள் 9 வரங்கள் அது 1 தான்.
அதை நம்ம பேசும்போது வந்து நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு கிடையாது, அதை நம்ம நிறைய பேசிட்டோம். ரகசியங்களை ஆமாம், அது வேற. நீங்கள் வெளியில் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் அர்த்தம் சொல்லணும், இல்லைன்னா வெளியில் பேசாதீங்க. பப்ளிக் இப்போ நான் இங்கே நிற்கிறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணும்போது அந்நிய நான் பேசக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணுறது அந்நிய பாசை பேசினேன் அப்படின்னா ஒன்று நான் அர்த்தம் சொல்லணும், அல்லது வேற ரிச்சர்ட் அர்த்தம் சொல்லணும், இல்லை அப்படின்னா கம்முன்னு இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இதுதான் பெந்தைக்கோஸ்தேல இருக்க பெரிய குழப்பங்க. ஸோ இதை வந்து நம்ம அதனால நான் ஆவியானவர்னு வரும்போது முக்கியமாக எதை படுத்துகிறோம், அப்படி எதை முக்கியப்படுத்தணும்னா செயல்கள்னு சொல்கிறோம். அவர் வந்து நம்மளை கொண்டு எதை செய்ய விடுறாரு. எப்படி இயேசுக்குள்ளே வந்தோடனே இயேசுவை கொண்டு செஞ்சாரோ, எப்படி 12 அப்போஸ்தலருக்குள்ளே வந்தோடனே செயல்களை செஞ்சாரோ, அது மாதிரி நமக்குள்ளே வரும்போது, நமக்குள்ளே அந்த நிறைவு வரும்போது நம்மளை கொண்டு எதாவது செய்வார். ஒருவேளை சின்ன வேலையாக இருக்கலாம், அது பெரிய வேலையாக இருக்கலாம். பெரிய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டால் தான் பெரிய இல்லை, பேர் கிடைச்ச ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் சின்ன வேலையாக கூட இருக்கலாம். இப்போ சின்ன வேலையாக பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பு ஆவியானவருக்குள்ளே வர்றாரு. போகும்போது நீ இங்கே போன்றாரு, அந்த யார் அந்த எத்தியோப்பிய மந்திரிட்டு போய் பேசுன்றாரு. இதுதான் ஆவியானவர் செஞ்ச வேலை. அவர் போகிறாரு, அவர் ஒரு ஏசாயா புத்தகத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. போகும்போது இவர் போனவர் அவர்கிட்ட பேசுகிறார், நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, யாராவது சொன்னால் தானே புரியுன்றாரு. அப்போ இவர் போய் விளக்குறாரு. ஸோ விளக்கிக்கிட்டு இருக்கிறார். விளக்கும் போதே இயேசு பற்றி சொல்கிறார். இந்த ஏசாயாவில் உள்ள இதை வந்து இயேசு பற்றி விளக்கி சொல்ல அவருக்குள்ள ஞானசனம் எடுக்கணும்னு ஆசை வருது. இந்த தண்ணி வருது, தண்ணியை பார்த்தோன்னே ஸோ இதுதான் ஆவியானவர் செய்கிறது. ஸோ இந்த வேலை முடிஞ்ச உடனே அவர் தேடி பார்ப்பாரு, இவர் பிலிப்பு எங்கேயும் காணாது, இவர் வேற ஒரு ஊருக்கு கூட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி செயல்படுவார் ஆவியானவர். இந்த செயல்பாடுகளை தான் நான் கேட்குறேன். இது நம்ம மூலமாகவும் செயல்படுவார். ஒருவேளை பேதர் மூலமாக செயல்பட்ட மாதிரி செயல்படாமல் இருக்கலாம். ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுற மாதிரி காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். அல்லது பேதர் வந்து முடவனே நடன்ற மாதிரி, என்கிட்ட துட்டு இல்லை, காசு இல்லை, வெள்ளியும் இல்லை, தங்கம் இல்லை, நீ நடன்னு சொல்லி அந்த மாதிரி பெரிய காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதையும் செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அதையும் செய்வார். ஆனால் சின்ன காரியங்கள் அது பிலிப்பு மாதிரி செஞ்ச மாதிரி செய்வார். அந்த மாதிரி சாட்சிகள் நீங்கள் சொல்லணுன்றதான் என்னுடைய ஆசை. ஓகே, புரிஞ்சுதானே? நம்ம என்ன எதிர்பார்க்குறது? ஆவியானவர் நம்மளை கொண்டு செயல்படுவார். ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம பேசலாம். அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுக்கலாம். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்வி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எல்லா கேள்வியும் இந்த கேள்வியில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் பதில். முதல் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்குதா? போன வாரத்தில் நம்ம பார்த்தது தான். சுருக்கமாக ஓகே, இயேசு வந்து உயிர்த்ததுக்கு அப்புறம் 40 நாள் வந்து சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து வந்து 2 காரியத்தை போதிக்கிறார். 40 நாள் அவர் போதிச்ச 2 முக்கியமான காரியம் என்னது? நான் உயிரோட இருக்கிறது வந்து உறுதிப்படுத்துறார் ஒன்று. இன்னொன்று வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இந்த இவர் வந்து இயேசு உயிர்த்தெழுந்து காட்சி அளிக்கும் போது கூட சீசர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த காலத்திலேயா நீங்கள் ரோமத்திலிருந்து ஆட்சியை பிடிங்க எங்கள் கையில் கொடுப்பீங்க? இதுதான் அவங்களுடைய கேள்வி. அதனால் இந்த ராஜ்யத்துக்கும் என்னுடைய ராஜ்யத்துக்கும் நம்ம உள்ள ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் போதிக்கிறது 40 நாளுடைய போதனையில். அதை பார்க்கணும். வேற என்ன நடந்துச்சு ஒன்றாம் அதிகாரத்தில்? ஓகே, வந்து யூதாஸ் இறந்துட்டாரு. யூதாஸுக்கு பதிலாக அந்த 12 பேரில் ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் இந்த 2 முக்கியமான காரியங்கள் தான் இங்கே நடக்குது. வேற ஏதாவது இருக்குதா? மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னது? அது கொஞ்சம் முக்கியம். அது உள்ளே வர்றதுனால நான் கேட்குறேன். மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இயேசு உயிரோடு எழுந்து போகும்போது இவங்க வந்து கலிலேயாவிலேருந்து எங்கே வர்றாங்க? எருசலேம் அல்லது ஒலிவுமலைக்கு வர்றாங்க. இயேசு வந்து உயிர்த்தெழுந்து போனது வந்து ஒலிவுமலையில் தான். ஸோ அந்த ஒலிவுமலை வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு இயேசு. இவங்க கலிலே, அதெல்லாம் தூரம், அந்த தூரங்கள்லாம் பார்க்குறதுக்கு இப்போது நேரம் இல்லை. கலிலேயில் உள்ளவங்கள எத்தனை பேருன்னு தெரியல, 12 பேரா, 120 பேரா, 500 பேராலாம் நமக்கு தெரியல. ஆனால் இயேசு வானத்துக்கு மேலே ஏறி போகிறாரு. போகிறத பார்க்குறாங்க. அப்போ 2 தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? அவர் எப்படி போனாரோ எப்படி. அதனால இன்றைக்கும் இயேசு வந்து 2ஆம் வருகை எங்கே இருக்குன்னு நம்புகிறாங்க? எருசலேம் பக்கத்தில் இருக்கிற ஒலிவுமலை. ஒலிவுமலைக்கு எருசலேம் நகரத்துக்கு எவ்வளோ தூரம்? இதெல்லாம் உள்ள வருது. ஒரு நாள் 1 கிலோமீட்டர் கணக்கு வருது. ஒரு நாள் தூரம்னா எப்படின்னு தெரியல. இந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் எருசலேம் நகரத்துலேருந்து அந்த ஒலிவுமலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து 120 பேர் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து மொத்தையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ சில பேர்கள்லாம் அதில் எழுதப்பட்டிருக்குது. 13 வருஷம் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வருது. 50ஆவது நாள் அதில் வந்து ஆவியானவர் இறங்கி வர்றாரு. என்ன நடக்குது 2ஆம் அதிகாரத்தில் வேறு? அதாவது 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது, 3000 பேர் ரட்சிக்கப்படுறது. ஆமாம்,
ஓகே, அது எல்லாமே 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு வந்து பேதுரு பண்ண ஒரு பிரசங்கம் தான் நம்ம முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ இயேசு சேர்ந்து கொண்டாங்க, அவங்களுக்கு வந்து போதிக்கிறார். பேதுரு வந்து ஒரே நாள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 3000 பேருக்கும் ஒரு டீச்சிங்கெல்லாம் பண்ணுறார். அதில் வந்து ரொம்ப விளக்கமாக இல்லை, நிறைய புத்திமதி சொல்லலாம், நாள்தோறும் புத்திமதி சொல்லலான்னு சொல்லி பார்க்குறோம். 2வது இடத்துல இது உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கணும். இந்த எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் தெரிஞ்சு அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு தரவாயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் இருக்கும், எல்லாத்தையும் பார்க்குறது போது நேரம் இல்லாதனால நான் ஜஸ்ட் போட்டுருக்கேன். 2வது அதிகாரம் முடியல பார்த்தீங்கன்னா 42லேருந்து 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு 3120 பேர் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்ந்தாங்க, தினசரி சேர்ந்துட்டு இருந்தாங்க, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமாக இருக்குது. 3வது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயம் போகிறாங்க. சப்பானி வழியில ஆமாம், அவங்களுக்கு வந்து நடக்க வைக்கிறாங்க. எதுக்காக இந்த அற்புதத்தை வந்து ஆவியானவர் இவங்க மூலமாக செஞ்சார், 2 பேர் மூலமாக. நிறைய வேத ஆராய்ச்சிகள் சொல்லுவாங்க, இந்த முடவன் வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே அங்கே உட்காந்துருப்பான். இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணும்போது இயேசு எருசலேமுக்கு நிறைய தடவை போயிருப்பாரு, இயேசு அவனை வந்து நடக்க வச்சிருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் செய்யணுன்றதுக்காகவே அன்னைக்கு செய்யலையா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் கேட்டுக்கலாம். பேதுருக்கும் யோவானுக்கும் ப்ராக்டிக்கலாக ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் முடவனை வந்து இன்னும் பல வருஷம் வந்து செய்கிற காரியங்கள் பேசி அவனை பார்த்துருக்கலாம். ஆனால் இவங்களும் பேதுரும் யோவானும் எத்தனை நாள் பார்த்துருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு கொடுங்க சொல்லி கேட்கும்போது எங்கிட்ட ஒன்றும் இல்லை, வெளியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வெறுமனையாவே வந்துட்டு நான் என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்கிட்ட இருக்கிறது பேதுரு எதை முக்கியப்படுத்துறாரு, அங்கே ஆவியானவர் உள்ள இருக்கிற இயேசு. அதாவது கிடைக்கிற தங்கம் வெள்ளியை விட உள்ள இருக்கிற ஆவியானவர் பெருசு, உள்ள இருக்கிற இயேசு பெருசுன்றதை வந்து முக்கியப்படுத்துறாரு. இது வந்து ஆவியானவர் அந்த சிந்தையை அவருக்குள்ள போடுறாரு, ஆவியானவர் செயல்படாது, 2 பேருக்குள்ளேயும் அந்த சிந்தையை போடாது. ஆனால் இதை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணணும், இதை வச்சு வந்து ஒரு 2000 பேர் ரட்சிக்கப்படணும். அந்த அற்புதங்களுக்கு பின்னாடி ஆண்டோடைய திட்டம் இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடைமுறை பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இருக்காது, ஒரு அற்புதம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டோடைய திட்டம் இருக்கும். இந்த 2000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சு தான் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். பிச்சை கட்டவன்ட்டு வந்து செய்யாத ஒரு அற்புதம் செய்தோம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த இடத்துல வந்து பேதுரு அங்கே நின்று பெரிய பிரசங்கம் பண்ணால் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு, நீங்கள் நடந்தது வந்து எங்கள் சக்தினால் இல்லை, நீங்கள் ஒருத்தரை கொண்டீங்க, அவர் ஜீவாதிபதி, அவர் உயிர்த்திருந்தார், அந்த உயிர்த்திருந்தவருடைய வல்லமை தான் இவனை நடக்க வச்சுச்சு. ஸோ அந்த வந்து ப்ராக்டிக்கலாக பேச வைக்கிறாரு. அதனால் வந்து அற்புதம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஒருத்தருக்கு வந்து சொல்கிறதுக்கு. நான் அது வந்து அந்த காரணமாக வச்சு இதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 11லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடவன் நடந்ததை பற்றி பேதுரு கொடுத்த விளக்கம். இந்த விளக்கம் என்ன கொடுப்பாருன்னா, எங்கள் பக்தினாலேயோ எங்கள் சக்தினாலேயோ நடக்கலை, ஆனால் நீங்கள் கொண்டீங்கல்ல இயேசு, அவர் உயிரோட இருந்துச்சாரு, அந்த உயிரோட இருந்துச்ச வல்லமை தான் நடக்க வச்சுன்னு சொல்லி பேசுவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 17லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து இன்னும் விளக்குறாரு. மோசே, சாமுவேல், ஆபிரகாம் பற்றியெல்லாம் பேதுரு விளக்குறாரு. பேதுரு வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர் தான், ஆனால் இந்த இதெல்லாம் வந்து ஆவியானவர் தான் மோசையை பற்றி அந்த இடத்துல பேச வைக்கிறார். மோசையை பற்றி, சாமுவேலை பற்றி, இயேசு கூட இருந்து நிறைய கேட்டிருப்பாரு. நம்ம ஆவியோட செயல்கள் முக்கியமானது வந்து நம்ம மறந்துருப்போம். பேதுரு வந்து எல்லாம் மறந்துருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் அதெல்லாம் நம்ம பேச வைக்கிறாரு. இந்த மோசையை பற்றி எல்லாம் பேச வைக்கிறாரு, சாமுவேலை பற்றி பேச வைக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பேசினா தான் இவங்க வந்தவங்களாம் யூதர். இந்த மோசே, சாமுவேல், ஆபிரகாம்லாம் பற்றி பேசலன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து புதுசாக ஒரு கடவுளை பற்றி சொல்கிறீங்கன்னு இவங்க நினச்சிக்கோங்க. இல்லை, மோசைகிட்ட பேசினவர் தான், சாமுவேல்கிட்ட பேசினவர் தான், ஆபிரகாம்கிட்ட பேசினவர் தான் அப்படின்னு சொல்லி இதை விளக்கும் போது அவங்களுக்கு வந்து உள்ளத்தில் குத்தப்பட்டு அது ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து இந்த முடவன் நடந்தது பெருசாக நம்ம யோசிப்போம், ஆனால் பேதுருடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ஆவியானவர் செயல்பட்டு பேச வச்ச காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் மூலமாக பேச வச்சதுனால தான் இவங்களுக்குள்ள அந்த கன்விக்ஷன் வருது, இவங்க வந்து இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 4வது சாப்டர் அவங்களோட சொத்தெல்லாம் விட்டு ஒரு இடத்துல 4ல் அது வரல, அனனியா சப்ரியா வரல, அது 5வது. இப்போ வந்து கூட்டம் கூடுது, இவங்க பின்னாடி கூட்டம் கூடும்போது கொல்லலாம்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கு மேலே பொறாம வருது, பேதுரு மேலே, யோவான் மேலே, அந்த 12 பேர் மேலே பொறாம வருது. ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்க.
அப்புறம் இந்த முடவனை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த விசாரணையும் அதுக்குள்ளே வருது. இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, உடனே கஷ்டம் வருது. ஸோ இது இன்றைக்கும் நடக்கும். நம்ம வந்து அற்புதத்தை பார்த்துட்டு அவனை ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ பேதுரு யோவான் வந்து ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த 4th சாப்டர்ல தான் பர்னபா வருவார். ஓகே. லாஸ்ட்ல. இப்போ இங்கே வந்து இப்போது தலைவர்களுக்கும் ஆவியான வந்து விளக்க விரும்புகிறவங்க தான் வந்து பிரதான ஆசிரியர், அப்புறம் பூசாரிகள், யூத தலைவர்கள் எல்லாமே தான். இந்த எங்கோட்டையும் விளக்குறாரு. ஆனால் இவங்களால எதையும் ஏற்றுக்க முடியல. இந்த பேதுரு யோவான் மூலமாக தான் விளக்குறாங்க. ஆவியான வந்து பேசுகிறாரு, நீங்கள் உண்மையிலே இயேசுவை கொலை பண்ணிட்டீங்க, அதை செஞ்சுருக்கக்கூடாது, அவர் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து உயிர் கிடைக்கணும், அந்த புதிய ஜீவன் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து இவங்க 2 பேர் மூலமாக பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள அது உணர்வு வரல. திரும்ப திரும்ப அவங்க என்ன எப்படி குத்தப்படுறாங்க. இந்த 4ஆம் அதிகாரம் ரொம்ப அதை முக்கியப்படுத்துது. இந்த பேதுரு யோவான் வந்து இந்த முடவன் நடந்ததை பற்றி இப்போ இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, 2000 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இதே பிரசங்கத்தை தான் இவங்ககிட்ட பண்ணுறாங்க, யூத தலைவர்கள்ட்ட, பூசாரிகள்கிட்ட, பிரதான ஆசிரியர்கிட்ட பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒன்று ஆச்சரியப்படுறாங்க, இவங்க மீன் பிடிக்கிறவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் மட்டும் வருது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன குற்ற உணர்வு வருது? எந்த உணர்வு வரல. நாங்கள் தான் கொலை செஞ்சோம், எங்களை மடிச்சுட்டு கடவுள்ன்ற மாதிரி இந்த உணர்வு வரல, இந்த கன்விக்ஷன் வரல. ஆனால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லி எங்களை கொலகாரன் ஆக்குறீங்க, கொலகாரன் மக்களை வந்து சொல்கிறீங்க, எங்களை வந்து கொலகாரன்னு சொல்கிறீங்க, இயேசு கொண்டது நாங்கள் தான் சொல்லி அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு வருது. சரி, உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் இந்த 4ஆம் அதிகாரம் முக்கியப்படுத்துறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ரிலீஜியஸாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள இந்த உணர்வுக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த தாங்க செஞ்ச தப்பு வந்து உணர்வுக்குள்ளே வராமல் வேறு விதமாக பேசுவாங்க. அதுக்கு அந்த உபத்திரப்படுத்துறதுக்கு காரணம் அதுதான், இவங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். என்ன அப்படின்னா, இவங்களை தொடர்ந்து பேச விட்டா நம்ம தான் இயேசு கொலை செஞ்சோம்னு சொல்லி இவங்க வந்து மக்கள்லாம் திரும்புகிறாங்களோ இல்லையோ நம்ம பேர் கெட்டு போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இவங்க ஜெயிலில் போடுறாங்க, தண்டிக்க பார்க்குறாங்க. இவங்ககிட்ட இந்த உடம்பை பற்றி சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் கொண்ட இயேசு சக்தினால்தான், அவர் உயிரோட இச்சையினால்தான் இவன் நடக்க முடிஞ்சு, அந்த வல்லமையை புரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் இந்த 4ஆவது அதிகாரத்துடைய சாராம்சம். ஆனால் யூத தலைவர்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 120 பேராக நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபத்தினால வந்து இவர் அற்புதமாக விடுதலை ஆகிறாங்க, இடம் அசைகிறது அப்படின்லாம் பார்க்குறோம். அப்புறம் அவங்க இந்த ஒற்றுமையாக வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்படுது. 32, 37 வரைக்கும் வாசிக்கணும். 5ஆம் அதிகாரம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனனியா சப்பிரா, நம்ம இதை போன வாரத்தில் நம்ம பேசினோம். முக்கியமாக வந்து இது பேதுரு செஞ்ச செய்யலாம், ஆவியானவர் செஞ்ச செய்யலாம். அதான் நம்ம போன வாரத்தில் முக்கியமாக பேசலை. சிலருக்கு வந்து பேதுரு செஞ்சு தப்புன்ற மாதிரி தோணுச்சு, அவர் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பேதுரு செஞ்சார். அவங்க 2 பேருடைய மரணத்துக்கு காரணம் பேதுரு ஆவியானவரா? நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஆவியானவர்னா ஒரு மென்மையானவர், அவர் மரணத்துக்கு காரணமாக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அதுதான் முக்கியமானது. போன வாரத்தில் நம்ம பேச முடியாது, விட்டது. ஸோ அதுக்குள்ளே வரணும். இந்த செயல் வந்து பேதுரு செஞ்சதா, முடவனை நடக்க வச்சது நம்ம யாரை சொல்கிறோம்? ஆவியானவர் சொல்கிறோம். இவங்க 2 பேர் மரணத்துக்கு காரணம் பேதுருவை சொல்கிறோம். ஸோ அங்கே தான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இங்கேயும் வந்து எப்படி இங்கேயும் ஆவியானவர் தான் செயல்படுறாரு, ரொம்ப முக்கியம். ஆனால் ஆவியானவர் செயல்படுறது நோக்கம் வேற. நோக்கத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை எப்படி ஆவியானவர் செய்தான்னு சொல்கிறோம்? பேதுரு செய்யல, ஆவியானவர் செஞ்சான்னு எப்படி சொல்கிறோம்? அதுக்கு காரணம் வேணும், அதுக்கு வந்து வசனம் வேணும். சும்மா நம்ம சொல்லலாம் இது வந்து பேதுரு செய்யல, ஆவியானவர் தான் செஞ்சார் அப்படின்னு. வார்த்தையை தான் சொன்னாரு, அவர் வந்து கையில் ஆயுதங்கள் எதுவுமே எடுக்கலையே. பேதுருக்கு வந்து அந்த ஆவியானுடைய வரத்தினால தான் கண்டுபிடிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இவங்க 2 பேர் நிலத்தை விற்றது வந்து வேற யாரும் வந்து சொல்லலை எனக்கு. ஒரு வேளை இவங்க நிலத்தை விற்றாங்க, பாதியை மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, பாதியை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்து யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. பேருக்கு அந்த செய்தி எப்படி கிடைக்கல? ஒரு மனுஷர் மூலமாக கிடைக்கல, ஆவியானவர் தான் வெளிப்படுத்துகிறார். இது வந்து இந்த வெளிப்பாடுன்றதும் அந்த அதனால தான் சிலர் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஆவியின் வரங்கள்லாம் இது முக்கியம். ஞான வரம், அந்த அறிவின் வரம். ஸோ இவர் கண்டுபிடிக்கிறது அந்த வரத்தினால தான் கண்டுபிடிக்கிறார். அது வந்து ஆவியானவர் தான் அதை வந்து வெளிப்படுத்துகிறார். அப்புறம் வந்து இவர் சாக போகிறதையும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இவன் செத்ததில்லை, அவன் சாகுது. அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் வர மாதிரி இந்த வரங்கள் தான் அவருக்குள்ள செயல்படுது. இப்போ வந்து பேதுரு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 0 ஆயிடுறாரு. பேதுரு செயல்பட்டான்னு எதையும் சொல்லவே முடியாது. இவருக்குள்ள எந்த ஆவியானவர் வந்து இந்த வரத்தின் மூலமாக இவங்க ஏமாத்துறாங்கன்றது சொல்ல வைக்கிறார்.
இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்றது சொல்ல வச்சது தான். எதுக்காக அப்படின்னா இந்த 2 பேருக்குள்ள சாத்தானுடைய வேலை இருக்குது. அதே இந்த வசனத்தில் நம்ம போன வாரம் நம்ம பேசலை. ஏன் ஆவியானவர்கிட்ட போய் சொல்றதுக்கு நீ சாத்தான் கிடங்கு, இந்த 2 பேருக்குள்ள வந்து சாத்தான் போந்துடலாம். அப்போ இவங்களை அனுப்புறது யார், அந்த கூட்டத்துக்குள்ள அனுப்புறது யார்? ஒருவேளை அவங்க ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், அவங்க பேதுருவுடைய பிரசங்கத்தினால மனம் திருப்பி இருக்கலாம். ஆனால் யார் செயல்படுறது இடம் கொடுத்துட்டாங்க? பிசாசு செயல்படுறது இடம் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தில் ஒருவேளை பிசாசு அவங்கள வந்து உள்ள அனுப்பி உள்ள இருக்கிறவங்கள குழப்பறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதனால ஆவியானவர் இந்த செயலை செய்கிறான்னு சொல்லி எனக்கு போன வாரத்தில் இது நம்ம டீட்டெயிலாக பேச முடியல, போனதுக்கப்புறம் தியானிச்சதுனால ஸோ இந்த வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து பேதுரு கோபத்தில் செஞ்சுட்டாருன்னு பிரசங்க கேட்டுருக்கலாம். நாங்கள் ஆவியானவர் செயல்படுகிறான்னு சொல்லி பார்க்கணும். பேதுரு ஒன்றுமே செய்யலை, சுயமாக எதுவுமே செய்யலை. ஆவியானுடைய வரத்தினால செயல்படான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து இந்த 2வது கேள்வி. இப்போ சில நேரத்தில் நம்ம நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் ஆவியானவர் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். அந்த சபையில் வந்து சில காரியங்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கொரிந்து சபையில் வந்து ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுவோம். விபச்சாரம் பண்ணும்போது பவுல் சொல்லுவார், அவன் வந்து சாத்தான்ட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா சபை இதாயிடும் அப்படின்ற மாதிரி. அவன் செத்தாலும் பரவாயில்ல, ஆத்மாவாவது காப்பாற்றப்படட்டும், உடம்பு போட்டும். ஸோ இந்த மாதிரி ஆவியானுடைய செயல்கள் வந்து கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிருபையின் காலத்தில் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இது வந்து ஆவியானுடைய செயல்பாடுகள் இதுவும் ஒரு முக்கியம். சபைக்குள்ள ஒரு செயல்பாடுகள் நம்ம பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அது புரியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது வந்து அவங்க மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, 2 பேர் செத்துறாங்க. 5ஆம் அதிகாரத்தில் மரணத்துக்கு பின்னாடி நடந்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 11-13 நம்ம போன வாரம் வாசத்தை தான். மக்கள் வந்து இவங்க கூட சேர்த்து பயந்தாங்க, எல்லாரும் சேரல. ஏன் பயந்தாங்க? ஆமாம், 2 பேர் செத்த உடனே நம்ம சேர்ந்தா நமக்கும் சாவு வரணும். அந்த மரண பயம் வந்து இவங்களுக்கு பிடிச்சி. இங்கே இஷ்டப்பட்டவங்களாம் சேர முடியாது, பேசு கூட்டத்தோட வந்து எல்லாரும் சேர முடியாது. ஸோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து இவங்க 2 பேருடைய மரணத்தின் மூலமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 16 வரைக்கும் சேருவாங்க. இந்த 11-13 சேராமல் பயப்படுற காரியம். அடுத்த வருஷங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க சேருவாங்க. அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் விளக்கிடும், எதுக்காக சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 17லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து யூத தலைவர்கள் வந்து இவங்களை கஷ்டப்படுத்துறது தான் பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர்கள் வந்து கஷ்டப்படுறது 5 அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் திரும்பவும் கேட்குறாங்க, விளக்குறாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த கமாலியல் ஒருத்தர் முக்கியம். இவர் யார்? கமாலியல் பவுலுக்கு வந்து இவர் வந்து ஒரு வேத பாரகர் அல்லது ஒரு டீச்சர், பவுலுடைய டீச்சர்னு சொல்லி பார்ப்போம். அது நம்ம பின்னாடி நமக்கு தெரியுது. கமாலியல் நம்ம படித்தேன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் ஒரு முக்கியமான தலைவர். இப்போ வந்து இவர் ஒரு முக்கியமான கருத்து சொல்லுவார். 5ஆம் அதிகாரத்தில் வந்து இப்போ அப்போஸ்தலர்களை பிடிச்சி இவங்க எப்படியே அழிச்சிடணும், இயேசு பண்ண மாதிரி இவங்களையும் அழிச்சிடணுன்றது தான் யூத தலைவருடைய திட்டம். இந்த கமாலியலுடைய பேச்சு தான் இந்த யூத தலைவரில் மனசை மாற்றணும். என்ன சொல்கிறாரு இருக்கா ஞாபகம் தான்? அதான் ஆமாம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து முன்னாடியெல்லாம் எழுதி இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க, தன்னாலே அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறார் கமாலியல். அதுக்கு பின்னாடி கடவுள் இல்லை, அது வந்து மனுஷனா செஞ்சு செயல். அதுக்கு பின்னாடி கடவுள் இல்லை. ஆனால் ஒருவேளை இவங்க கடவுளால செய்யப்பட்டிருந்தா கடவுளோட எதிர்த்து இருக்க கூடாது. அதான் இவங்க வந்து இவங்களா செய்யறாங்க அப்படின்னா, அந்த பேதுரு யோவான்லாம் இந்த செய்யற காரியங்களை வந்து இவங்க சொந்த முயற்சினால செஞ்சாங்கன்னா என்ன செஞ்சு போயிடுவாங்க, அவங்களே அழிஞ்சிருவாங்க. அவங்கள அழிஞ்ச மாதிரி இவங்களும் அழிஞ்சிருவாங்க. நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அவங்க அழிக்கிறதுக்கு. ஆனா இவங்க கடவுள் மூலமாக செஞ்சாங்கன்னா, ஆவியானவர் மூலமாக செஞ்சாங்கன்னா முடியாது அப்படின்றதான் இந்த கமாலியலுடைய முக்கியமான ஒரு ஆலோசனை 5ஆம் அதிகாரத்துல. இதனால விட்டுறாங்க இந்த அப்போஸ்தலர்கள் வந்து. ஆவியானவர் செய்யறாரா கடவுள் செய்யறாங்களா மனுஷன் செய்யறாங்களா நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அந்த யூத தலைவர்கள் வந்து முக்கியமாக அந்த இவங்களை அழிச்சதான் யூத தலைவருடைய திட்டம். அதுல இருந்து கமாலியல் காப்பாற்ற. இவர் ஒரு யூத தலைவர் தான், ஆனால் அவருக்குள்ள ஆவியானவர் செயல்பட்டு இதை பேச வைக்கிறார். இவர் ரட்சிக்கப்படல, அந்த கமாலியல் வந்து ரட்சிக்கப்படல. ஒருவேளை பேதுரு யோவான் பவுல் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டாருன்றாலும் தெரியல. இந்த காலகட்டத்தில் இங்கே பேசும்போது இவரெல்லாம் ரட்சிக்கப்படல. இவரும் இயேசு எதிர்த்தவர் தான். ஆனால் இந்த ஒரு ஆலோசனையின் மூலமாக விட்டுறாங்க. விட்டதுனால தான் ஒரு சமாதானம் வருது.
இந்த சபைகளுக்குள்ள வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு கர்த்தரை சமாதானம். ஏற்றுக்கொண்டாங்க, ஜீசஸ் ஏற்றுக்கொள்ளல அந்த காலகட்டத்தில். ஆமா. கர்த்தர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பிதா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ வந்து கர்த்தரை புரியணும்னாலே இயேசு வேணும். அவங்க இப்போ வந்து அவங்க பிதா புரியணும்னாலே இயேசு இல்லாமல் புரியுமே தான் நமக்கு கொஞ்சம். இப்போ வந்து யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. யெகோவா தேவன்ட்ட நேரடியாக போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை வச்சிருந்தாரு. இந்த இயேசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மறைஞ்சிருந்தவர் தான் இயேசு. அதனால இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு இல்லாமல் நீங்கள் வந்து யெகோவா தேவன்ட்ட நீங்கள் போக முடியாது. ஸோ அதுதான் முக்கியமான சக்தி. இன்றைக்கும் முஸ்லீம் மக்கள் வந்து இவர் தான் கும்பிட்றாங்க நல்லான்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம். ஆனால் அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா இயேசு தவிர்த்தா இங்கே வந்து யெகோவா தேவனை புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் அதுதான் முஸ்லீம் இயேசு ஏற்றுக்கொள்கிறது இல்லை தானே. எல்லாம் சொல்றேன். அதாவது பிதாவானவர் ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணா மட்டும்தான் அங்க ஜீசஸ் வந்து ஜீசஸ் எதுக்கு அப்படி ஏற்றுக்கிறவங்கள நான் அப்புறமே தள்ளுறது இல்லைன்னு சொல்றேன். அப்போ கண்டிப்பா அதனால இயேசு இல்லாமல் நீங்கள் வந்து யெகோவா தேவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், போகிறதும் கஷ்டம். அது எந்த சமுதாயம் இருந்தாச்சு. பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கமாலியல் வந்து அந்த யெகோவா தேவன் மேலே பவுல் அதே மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி இருந்தவர் தான். ஆனால் இயேசுக்கு அப்புறம் தான் அந்த அர்த்தம் புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர். அதனால பவுல் வந்து யூதர்களுக்கு நிறைய எபிரேய புத்தகம் கூட அவர் தான் எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த காரியங்களை விளக்குறது. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்குது? 5 அதிகாரம் இதில் முக்கியமாக 5 அதிகாரத்தில் இந்த கமாலியருடைய அந்த ஆலோசனை தான் நம்ம முக்கியம் சொல்லியிருப்பாங்க. நம்ம போன வாரத்தில் பார்க்கலாம். 6 அதிகாரம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம். 8 அதிகாரம் பார்க்கலாம். 6 அதிகாரத்தில் அந்த அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ வந்து எத்தனாயிரம் பேர் இருக்காங்க தெரியல. ஆனால் எல்லாருமே யூதர்கள் தான். இங்கே வந்து எல்லாருமே யூத விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருந்ததுனால எங்களுடைய கிரேக்க விதவைகள் வந்து ஏன் கிரேக்க விதவை எபிரேய விதவைன்னு பிரிக்கிறாங்க? ஏன் பிரிக்கிறாங்க? இருந்திருக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரே யூத சமுதாய மக்கள் தான். நம்ம மொழி வந்து ஒரு குரூப் எபிரேய மொழி பேசுது, இன்னொரு குரூப் வந்து கிரேக்க மொழி பேசுது. எபிரேய மொழி பேசலை. ஏன்? பல இடத்துல இருந்து வந்தவங்களா இருக்கலாம். அதுல இந்த ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க 3000 பேர். இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலகட்டத்தில் நிறைய பேர் எபிரேய மொழியெல்லாம் மறந்துறாங்க. இந்த அதனால இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது எபிரேய மொழி பேசுறவங்க ரொம்ப கம்மின்னு சொல்லி பார்க்கணும். கிரேக்க மொழி வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. எப்படி இங்கிலீஷ் நம்ம பேசுவோம், தமிழ் மக்களாக இருந்தும் இங்கிலீஷ் பேசுகிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க தமிழ் தெரியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குரூப் தான் இந்த குரூப். ஆனால் இவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் நாங்கள் ஹீப்ரூ நாங்கள் மொழி பேசுகிறோம். இன்னொன்று வந்து நீங்கள் ஹீப்ரூவாக இருந்தால் கூட உங்களுக்கு தாய்மொழி தெரியல. அந்த மாதிரி வர்ற குரூப்பில் ஒரு வித்தியாசம் வருது. இப்போ வந்து விதவைகளை வந்து பராமரிக்கும் போது அந்த வித்தியாசம் வருது. அதனால என்ன முடிவு எடுக்கிறாங்க? அவங்க 7 பேர் வந்து 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பரிசுத்தால் நிரப்பப்பட்டவர்களை. நாங்கள் 12 பேரும் வந்து ஆண்டவர் போதிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 7 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமானவர் யார்? சேவான். 7 பேர் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த 7 பேருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 வசனத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் சேவான் முக்கியமாக வர்றாரு. சேவானுடைய மரணம் தான் அடுத்த அதிகாரத்தில் வரும்போது நினைக்கிறேன். அதனால் 7ஆம் அதிகாரத்தில் வந்து சேவானுடைய மரணம் முக்கியமாக சொல்லப்படுது. சேவானுடைய பெரிய பிரசங்கம், அதுக்குடைய ஒரு மரணம். சேவானை யார் எதிர்க்கிறா, எதுக்காக எதிர்த்தாங்க வந்து அதோடைய பதில் 8:10 இருக்கும். 8லேருந்து 9, 8, 9, 10. ஆமாம், யூதர்கள் தான். இந்த கிரேக்கர்கள் வந்து நிறைய பேசுகிறாங்க, வந்து நிறைய தத்துவங்களாக பேசுகிறாங்க. இந்த ஸ்தேவான் வந்து ரொம்ப விளக்கம் கொடுக்குறாரு. ஆவியானுடைய நிறைவுனால நிறைய விளக்கம் கொடுக்குறாரு. அவங்களால ஏற்று பேச முடியல. இந்த ஸ்தேவானுக்கு வந்து ஒரு பதில் பேச முடியாத அளவுக்கு வர்றதுனால ஸ்தேவானை பற்றி தப்பான ஒரு கருத்தை பரப்புறாங்க. என்ன கருத்து பரப்புறாங்க? மோசடிய சட்டத்தை மாற்றுறாரு, அந்த மாதிரி நம்மளுடைய சமுதாய காரியங்களை வந்து குழப்புறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இங்கே நடக்கிற மாதிரி தான், நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி தான் அந்த சமூகம் காணப்படுது. சேவனுடைய முகம் எதனால் கடவுளுடைய தூதன் முகம் போல காணப்பட்டது? கடைசியில் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் ஃபுல்லாக ஆகிட்டார். ஆவியானவரில் ஆவிக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆரம்பிட்டார் சொல்லி பார்க்கணும். இப்போ 7ஆம் அதிகாரம் பார்க்கும்போது சேவனுடைய பிரசங்கம் ஆபிரகாம் பற்றி பேசுகிறாரு, யோசேப்பை பற்றி பேசுகிறாரு, மோசையை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் மோசையிட்ட கடவுள் என்ன சொன்னார்ன்றதை பற்றி விளக்குறாரு. அப்புறம் ஆரோனை பற்றி பேசுகிறாரு, ஆமோஸை பற்றி பேசுகிறாரு. பெரிய ஒரு இதை கொண்டு வர்றாரு. சேவானுக்கு வந்து ஆவியானவர் அப்படி ஒரு நிறைவை கொடுத்து இதெல்லாம் பற்றி பேச வைக்கிறாரு. இப்போ கடல் வணங்க அந்த கோயிலை பற்றி பேசுகிறாரு.
அப்புறம் ஆவியானவர் எதுக்குறத பற்றி பேசுகிறாரு. கடைசியில் கல்லறிஞ்சிடாங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல. கல்லறிஞ்ச மரணம் தான் நம்ம கடைசியில் பார்க்குற அறுபத்தொன்று வந்து 54 7 அதிகாரம் வந்து முக்கியமாக ஸ்தேவானுடைய பிரசங்கம், அப்புறம் கடைசியில் அவருடைய மரணம். அவருடைய மரணத்தில் வித்தியாசமாக என்ன நடந்துச்சு? அப்படி மறிக்கும் போது வானம் திறந்திருக்குது. அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பவுல் வந்து அங்க உடைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. கல்லறியிறாங்க ஒரு குரூப்பு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் காட்டி வச்சுட்டு போயிருக்காங்க கல்லறியும் போது. ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த சவுல் வந்து இங்கே தான் அவருக்கு கிளிக் ஆகுது. இவருடைய மரணம் தான் வந்து இயேசுவை பற்றி யோசிக்க வச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முக்கியமாக வந்து 7ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் சேவான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எல்லாம் போயிட்டாங்க. இந்த 12 பேர் மட்டும் இங்கே இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 12 பேர் அங்கேருந்து போகலை. 12 அப்போஸ்தலர்கள் போகலை. மற்றவங்க எல்லாம் மக்கள்லாம் சிதறி போயிடறாங்க. அந்த 7 பேருமே கூட சிதறி போயிடறாங்க. ஏன்னா இப்போ வந்து சபையே இங்கே இல்லை. பராமரிக்கிறதுக்கு என்ன இல்லை? இங்கே சாப்பாடு பராமரிப்புலாம் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். சாப்பாடு பராமரிப்புலாம் இங்கே இல்லை. எருசலேமில் இருந்து ஒரு 10,000 பேர் சிதறி போயிட்டாங்க. 12 பேர் மட்டும்தான் இப்போ எருசலேமில் இருக்காங்க. மீதி மக்கள்லாம் யூதேயாவிலேருந்து வேறு பகுதி, சமாரியா, கலிலேயாவுக்கெல்லாம் சிதறி போயிட்டாங்க. அதில் பிலிப்பும் போகிறாரு. ஸோ இந்த 7 பேர் நம்ம போன வாரத்தில் இப்போ ஒரு குழப்பம் இருந்துச்சு. இந்த எத்தியோப்பிய மந்திரியை பார்த்தது இந்த 7 பேரில் ஒரு பிலிப்பு. இவரை பற்றி 7 பேரில் ஒருத்தர். அந்த பிலிப் இல்லை, 12 பேரில் ஒரு பிலிப் இருக்கிறாரு. அவர் இல்லை. ஏன் இல்லை? எத்தியோப்பியா இதை பார்க்க. ஆமாம், இதில் தான் வருது. ஸோ இந்த பிலிப்பை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த பிலிப்புக்கு வந்து 4 பெண் பிள்ளைகள். இந்த 4 பெண் பிள்ளைகளும் வந்து தீர்க்கதரிசி. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கணும். அந்த பிலிப்பை பற்றி அதிகமாக எழுதப்படலை. இந்த 12 பேரில் இருக்கிற ஒரு பிலிப்பை பற்றி அதிகமாக எழுதப்படலை. ஸோ பிலிப்பு எங்கே போகிறாரு? இந்த பிலிப்பு இந்த 7 பேரில் ஒருத்தர் சமாரியா போகிறாரு. இவர் மூலமாக சமாரியாவில் வந்து ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சமாரியான்றது யாரு? சமாரியர். இந்த சமுதாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யூதரும் பிரஜாதியும் கலப்பு வந்து ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ஆங்கிலோ இந்தியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு இனம். ஆங்கிலோ இந்தியன்னா ஒரு பிரிட்டிஷ்காரருக்கும் ஒரு இந்தியருக்கும் சேர்ந்து பிறந்த. சொல்றாங்கல்ல, எங்களுடைய பிதா யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரான்ட்டு இயேசுகிட்ட சமாரியாஸ்திரி கேட்கிறாரு. இவங்க வந்து இந்த யூத காரியங்களை கடைபிடிப்பாங்க. முழுக்க யூத கிடையாது. இவங்க வந்து யூதர்கள் வந்து இந்த கலப்பினன்றதுனால யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சமாரியர் வந்து ஏற்றுக்கிற காரணம் இது வந்து கலப்பினம். ஸோ இந்த சமாரியா என்னன்றது வந்து யூதர்களும் மற்ற பிரஜாதிகளும் கலந்து பிறந்தவங்க. இந்த மாதிரி ஒருவர் வந்து ரோமர்களாக இருக்கலாம், ரோம அதிகாரிகளாக இருக்கலாம். நமக்கு வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அவங்களோட சில பெண்கள் சேர்ந்ததுனால ஒரு சந்ததி பிறகு அவங்க இப்போ டீ குடிச்சிட்டாங்க. ஸோ 7ஆம் அதிகாரம் முக்கியமாக அதுதான். இந்த பிலிப்பு வந்து சமாரியாவில் செஞ்ச ஊழியம், அந்த எத்தியோப்பிய மந்திரிகிட்ட செஞ்ச ஊழியம் நம்ம எதிரே பார்த்துட்டோம். 7 அதிகாரத்தோடு நம்ம முடிக்கலாம். ஸோ அடுத்த வாரத்தில் வந்து நம்ம அடுத்த வாரத்தில் அவர் டீக்கு அப்புறம் அண்ணன் தான் 5 மினிட்ஸ்